ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம வாழ்க்கையில் பல வருஷமாக எது கிடைக்கும், என்ன கிடைக்கும், நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா, நன்மை கிடைக்குமா, குழந்தை கிடைக்குமா, கிருபை கிடைக்குமா, நண்பர்கள் கிடைப்பாங்களா, உதவி கிடைக்குமா, வீடு கிடைக்குமா, இது கிடைக்குமா அப்படிங்கிறதுல நிறைய இருக்குது. நாமும் சில நேரம் நினைப்போம், நமக்கு எது சுதந்திரமாக ஆண்டவர் தரப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்களா, அவங்க எப்போ கானான் வாக்கு தத்தம்னா எப்போ கிடைக்கிது தான் போராட்டமாகவே இருந்துச்சு. ஆண்டவர் கொடுத்த வாக்குன்படி கரெக்டாக தேவன் தமது ஜனங்களுக்கு என்ன செய்தார்? என்ன அப்படின்னா, ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்வார்? ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஏன்னா இயேசு பிரசவம் பண்ணும்போது அப்படி தான் பண்ணார். சோத்திரம் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாசிக்கிறேன். மத்தேயு 19:29. என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை விட்டுட்டு தான் இயேசுநாதருக்காக நம்ம வாழ்கிறோம். சில நம்முடைய மனசை அப்படி அடிச்சுக்கிற முடியாது. அப்பா விட்டேன், அம்மா விட்டேன், கணவனை விட்டேன், மனைவி விட்டேன், குடும்பத்தை, சொந்த பந்தெல்லாம் விட்டுட்டு நான் இயேசு தான் தெய்வம்னு வந்திருக்கிறேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக தருவார். அவரை நம்பினவங்களுக்கு ஒருத்தரை கூட அவர் விட்டதே கிடையாது. இந்த சீசர்களுக்கு தான் அவர் பேசுனா, நீ நியாயம் இருக்கிறவள சிங்காசனத்தில் இருப்பீங்க அப்படின்னு 100 தனியாக நான் திரும்ப தருவேன். அந்த தேவன் இன்றைக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை பின்பற்றி இந்த பைபிளை தூக்கி இந்த சர்ச்சைக்கு போய் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற தக்க பலனை தேவன் ஏற்ற சமயத்தில் தந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரித்து கொள்ள தேவன் நமக்கு என்ன செய்வார்? கிருபை செய்வார். இந்த பிரச்சனை சீசர்கள் காலத்தில் இருந்தது. அதைத்தாங்க வாசிக்கிறோம். எல்லாத்தையும் விட்டு உண்மை பின்பற்றினுமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பேதுரு கேட்டோம். அதுக்கு தான் ஆண்டவரோட சொன்னார், இந்த உலகத்திலையும் நான் தருவேன், பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு நன்மை செய்வேன், தருவேன். அப்படிப்பட்ட தேவனை நாம் அதுக்காக நமக்கு நன்மையே கிடைக்கலாம் கிடையாது. கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? சகல நன்மைகளையும் நான் சுதந்திரித்து கொள்வதற்கு என்ன உண்டோ அதை கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். சிறு ஜனங்களை காணாமல் கொண்டு போய் சேர்ப்பா அப்படின்னு கரெக்டாக சேர்த்துட்டார் இல்லையா? எத்தனை தடை, எத்தனை போராட்டம், எத்தனை நிந்தை, அவமானம், நெருக்கடிகள், கண்ணீர், எத்தனை வந்தாலும் சரி ஆண்டவர் அதெல்லாம் தகர்த்தெறிந்து கானான் என்கிற சுதந்திர தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குமா, எனக்குன்னு ஒரு குடும்பம் வருமா, எனக்குன்னு ஒரு பிள்ளைகள் கிடைப்பாங்களா, இல்லை எனக்குன்னு ஏதோ ஒரு நன்மை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை நீங்கள் கேட்டீங்கன்னா அதுக்கு இந்த காலையில் ஆண்டவர் சொல்கிறது, நீங்கள் கேட்குற அத்தனை கொஸ்டினுக்கு ஒரே ஆன்சர் என்ன அப்படின்னா, கர்த்தர் நமக்காய் வைத்திருப்பதை நாம் சுதந்திரித்து கொள்ளுவோம். ஆமென். அதில் மாற்றமே கிடையாது. அவர் நமக்கு தரணும்னு நினச்சதை தராமல் இருக்க மாட்டார், நம்ம வாங்காமல் போக மாட்டோம். வசனம் சொன்னதான், அதுக்கு அந்த பக்கம் கிடையாது, இந்த பக்கம் கிடையாது. ஆண்டவரை நம்பி தானே பைபிள் தூக்கியிருக்கோம். அவரை நம்பி தான் காணிக்கப்படுறோம், தசமாக கொடுக்குறோம், ஊழியனை கவனிக்கிறோம், பணிவிடை செய்கிறோம். எல்லாவற்றிற்கும் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருக்கார். என்ன? ஏற்ற சமயத்தில் நன்மைகளை சுதந்திரிக்க உதவி செய்வார். அதை மறந்துடக்கூடாது. சிறுவஜனை அப்படி தான் பண்ணார். அப்புறம் காணா கொண்டு சேர்த்தார். உங்களுக்கும் இனி வருகிற காலம் சுதந்திரித்து கொள்ளும் காலம். காட் பிளஸ் யூ.